அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு உச்ச பலம் பெறும் சுக்கிரன் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் சகாயஸ்தானமாகிய 3 இருந்து சுகஸ்தானமாகிய 4 ஜனவரி 29 முதல் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் சுமார் 4 மாதங்கள் உச்சகதியில் வர்க்ககதியிலும் நேர்கதியிலும் வலம் வரப்போகிறார். அப்படி உச்சகதியில் வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக காத்திருக்கிறது என்பதை சுக்கிரன் உச்ச பயிற்சியானது எடுத்து காட்டுகிறது. என்றால் பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானமாகிய 4 உச்சம் பெறுவது முதன்மையான நல்ல வரவேற்பை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் அவர் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக தனது சப்தம பார்வையை 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தின் மீது செலுத்துகிறார். கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடை தாமதம் இல்லாமல் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்றத்திற்கு இந்த இடங்களில் வலம் வரும்போது ஏற்படுத்தி கொடுப்பார். அதிலும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் உச்சம் பெறுவது தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் உறுதியாக நன்மை உண்டு. ஏனென்றால் பொதுவாக தனது பார்வையில் ராசியின் அதிபதியான குருவை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கிறாருங்க சுக்கிரன். ஆனால் குரு தனது பார்வையில் பகை கிரகமாக பார்த்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் ஒரு கிரகம் உச்சம் பெறுவது என்பது மிக சிறப்பான நல்ல மாறுதலையும் வாழ்வில் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானமாகிய 4 உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு நன்மையை விரைவாக அள்ளி கொடுப்பதோடு நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்று தருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்குகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகுவதோடு இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு. பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் போன்றவற்றை விலகி சுகஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தை தனது பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் உறுதியாக நிறைவான முன்னேற்றத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் சரியாகவும் கனகச்சிதமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி உறுதியாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்வதற்கான யோகமும் உண்டு. குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானமாகிய 4 சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது முதன்மையான யோகத்தை நிச்சயமாக சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே நீண்ட நாட்களாக சுப நிகழ்வுகளில் சந்தித்து வரக்கூடிய தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகும். குறிப்பாக புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் சந்தித்து வந்த காரிய தடைகள் முற்றிலுமாக தவிடுபடியாகும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு. உங்களுடைய தடைகள் அனைத்தும் தாமதமாக இருந்த சூழல் அனைத்தும் இப்போது விரைவாகவும் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அற்புதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். சரியாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லத்தில் குடும்ப வருமானம் உயரும். நினைப்பதை காட்டிலும் தாய்வழி உறவு முறை பலப்படுங்க. உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய அளவில் இருந்து வந்த காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை
போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடைதாமதமில்லாமல் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக அவற்றை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உச்சபட்ச வளர்ச்சி உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை அதிகரிப்பதோடு தனலாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சங்கடங்கள் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். மேலும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குருவும் வக்ர நிவர்த்தி பெறுவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் ரீதியான எதிர்பாராத பல சலுகைகள் உங்களை தேடி வருங்க. தொழில்துறை வியாபார துறையில் ஆபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிரந்தர வருவாயை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரனின் உச்ச பயிற்சி காலகட்டம் உறுதியாக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த ஒப்பந்தம் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக கைகூடும். அதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான மாற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை விலக்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். எனவே தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக தனுசு ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இதே வேளையில் ராசியின் அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். குரு யோகஸ்தானத்திலும் சுக்கிரன் உச்சம் பெற்று சுகஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப காரியங்கள் தடையில்லாமல் உறுதியாக தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். இந்த உச்ச பெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் புத்திரபாகியம் உள்ளிட்ட இனிமையான நல்ல வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் மாணவர்களின் கல்வி ரீதியான பணிகளிலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனை சிரமமாக இருந்தாலும் அவை முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.